வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ 12th படிச்சுட்டு இருக்க பசங்க 2025ல செப்டம்பரில் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற பசங்க, ஆர் 2026 ஜான்வரியில் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற பசங்க இந்த வீடியோ பாருங்கள். ஆர் அவங்களோட பேரண்ட்ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 25th December 2024, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் 5:30 PM நான் ஒரு ஜூம் மீட்டிங் வச்சிருக்கேன். மோஸ்ட்லி அன்னைக்கு எல்லாருக்கும் ஹாலிடேவாக தான் இருக்குன்றதுனால தான் அன்னைக்கு வச்சிருக்கேன் நான். ஸோ அன்னைக்கு வந்து 5:30 PM ஒரு ஜூம் மீட்டிங், அதாவது என் கூட நீங்கள் கலந்துரையாடலாம். நம்ம 2-way கம்யூனிகேஷன், நீங்களும் பேசலாம் நானும் பேசலான்ற மாதிரி கம்யூனிகேஷன். நிறைய பேருக்கு டவுட்ஸ், பிகாஸ் நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் டவுட் கேட்கணும், என் பிள்ளை டவுட் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே, இப்போ நீங்கள் யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். அந்த 25th December அன்னைக்கு சீட் புக் பண்ணிட்டு வரணும். ஸோ ஆன்லைனில் தான் மீட்டிங்கு. சீட் புக் பண்ணுறதுனா என்னன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு 50 rupees கட்டணும். 50 rupees கட்டினா உங்களுக்கு இமெயிலில் வந்து அந்த லிங்க், அந்த ஜூம் மீட்டிங்கான லிங்க் வந்து வந்துடும். ஸோ இமெயிலை கரெக்டாக கொடுங்க, ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க. ஸோ இது ரெண்டும் முக்கியம். அன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி ஐசிஐல ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி நம்ம புக்ஸ் அப்ளை பண்ணணும் சிடிஎஸ் போர்ட்டலில், கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ உங்கள் புள்ள வந்து நம்மக்கிட்ட படிக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் கிளாஸஸ் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் ஃபேக்கல்ட்டிஸு, கிளாஸஸ் டெமோ கிளாஸஸ் எப்படி இருக்கும், எப்படி டெஸ்ட் வைக்க போகிறோம், இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து மார்ச்ல எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஆமாம், மார்ச்ல எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஐசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இந்த டிசம்பர் ஜனவரிலேயே முடிச்சு வச்சிருங்க. ஏன்னா புக்கு வரதுக்கு ஒரு 15-20 நாள் ஆகும். ரெஜிஸ்டர் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷனில் சம்டைம்ஸ் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை எப்படி வரும்னா, உங்களோட நேம் மிஸ் மேட்ச்சு, ஃபாதர் நேம் மதர் நேம் மிஸ் மேட்ச்சு, இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 3 days ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு SRO நம்பர் வரணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். அதுக்கப்புறம் புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுல ரெடி பண்ணி அதுக்கப்புறம் புக்ஸ் போஸ்ட்டில் வரணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் ஆகும். 20 நாள் 25 நாள் வரைக்குமே கூட டைம் ஆகும். இதெல்லாம் நீங்கள் வந்து மார்ச் மாதம் போர்டு எக்ஸாம் கழிச்சிட்டு பண்ணுறீங்களா இருந்தால் இதெல்லாம் அடிஷ்னல் டைம் ஆகும். அப்போ அவ்வளோ நாள் உங்களோட படிப்பு பாதிக்கப்படும். நம்ம வந்து ஒருவேளை செப்டம்பர்லேயே எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் கூட நம்ம போர்டு எக்ஸாம்க்கு அடுத்த நாள் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மேபி ஒரு நாள் அந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம செப்டம்பர்ல 100% ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி போடணும்? சிஏல ஃபெயில் ஆகிறது ரொம்ப சகஜம் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு பரவலான ஒரு செய்தி. ஆனால் ஃபெயில் ஆகாமல், இப்போ நான் படிக்கலையா, நான் ஃபெயில் ஆகாமையும் படிச்சிருக்கேன். நான் சிஏல ஒரு இதில் கூட ஃபெயில் ஆகல, ஃபவுண்டேஷன்லையோ இன்டர்லையோ ஃபைனலையோ நான் ஒன்று கூட ஃபெயில் ஆகல. அந்த மாதிரி எனக்கு எவ்வளவோ பேர் தெரியும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் பல பேர் இன்னைக்கு வந்து 20 வயசுல சிஏ முடிக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. 18 வயசுல அவங்க இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. 17 வயசுலயே ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாங்க. அதாவது 12th முடிச்ச உடனே அடுத்த மாசமே அவங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. ஒரே வருஷத்துல இன்டர் முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வயசே 18 தான் ஆகுது. 18 வயசு 4 மாசமா 2 மாசமா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அவங்க இன்டர் முடிச்சு இப்போ ஃபைனல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட. அவங்க வந்து 2027ல அவங்களுக்கு வயசு 20 இருக்கும்போது, அதாவது 21க்கு முன்னாடியே அவங்க ஃபைனலும் முடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ இவங்களோட பிளான், இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க 11th படிக்கும்போதோ 12th படிக்கும்போதோ வந்து தே ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹவ் திஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. இங்க விஷயமே என்ன தெரியுமா, பாதி பேருக்கு இன்ஃபர்மேஷனே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல தான் சிஏ பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, உள்ள வராங்க. ஸோ யாருக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேருதோ, இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு சென்னையில இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கோ இந்த சிட்டியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். ஏன்னா அப்போதான் நீங்க வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்ஸை பார்ப்பீங்க, அங்க போய் என்னன்னு கேட்பீங்க, விசாரிப்பீங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கும். யூடியூப்ன்றது எல்லாருக்கும் அவைலபிளா இருக்குது. எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லார் கையிலயும் இன்டர்நெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. சிஏன்றது ஒரு பெரிய படிப்பு, அதுக்கு இப்படி எல்லாம் படிச்சா அந்த படிப்பை சீக்கிரமா முடிக்க முடியும். 21 வயசுக்குள்ள ஒரு இன்ஜினியர் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஒரு சார்ட்டர் அக்கவுண்டன்ட் ரெடி ஆக முடியும். இப்போ 2 பசங்க 12th முடிக்கிறாங்க. ஒருத்தன் சயின்ஸ்ல முடிக்கிறான், ஒருத்தன் காமர்ஸ்ல முடிக்கிறான். சயின்ஸ் ஆள் கிராஜுவேட் ஆகி இன்ஜினியரிங் டிகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே காமர்ஸ் ஆள் கிராஜுவேட் ஆகி சிஏ டிகிரி எடுத்துடலாம். அது டிகிரின்னு சொல்ல முடியாது, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்துடலாம் அப்படின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்பப்பெல்லாம் அது பண்ணணும், அதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்க. அந்த மீட்டிங்க்கு வாங்க. அந்த மீட்டிங்க்கு வர முடியாதவங்க அந்த மீட்டிங்கை நான் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நான் யூடியூப்ல ஏற்றுவேன். ஆனால் அந்த யூடியூப்ல நான் பார்த்துப்பேன் அப்படின்னா, அப்படி இந்த மீட்டிங்கே அந்த இன்ட்ராக்ஷனுக்காக தான். நீங்கள் என் கூட பேசணும். இப்போ கூட நான் நிறைய வீடியோஸ் சிஏ பேசிக்ஸ் பிளேலிஸ்ட்னு ஒரு வீடியோஸ் போட்டு வச்சிருக்கேன். எப்படி சிஏ படிக்கிறது, அதை பற்றி எவ்வளவோ வீடியோஸ், கிட்டத்தட்ட
சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அந்த பேசிக் வீடியோஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன் யூடியூப்ல. ஸோ என்னோட யூடியூப் லைப்ரரின்றது கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் இருக்குது. 860 to 1000 வீடியோஸ் என்னோட யூடியூப் லைப்ரரியில் இருக்குது. அதாவது நீங்க பொதுவான மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா அந்த வீடியோ அந்த அன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண போறோம். நீங்க என் கூட டவுட் கேட்பீங்க, நான் உங்களோட சொல்லுவேன் இல்ல பாஸ் பர்சன்ட் எவ்வளோ, எப்படி டிஃபிகல்ட்டி, யார் படிச்சா பெஸ்டா இருக்கும், யார் இதை தவிர்க்கலாம், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நான் பேச போறேன். ஸோ அன்னைக்கு வாங்க நம்ம கலந்துரையாடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அங்கே வந்து நம்ம பேசுவோம். சார் உங்ககிட்ட படிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்றதுக்கும் நான் அதை சொல்லிடுவேன். ஸோ ஃபீஸஸ் எவ்வளோ, எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபீஸ் கட்டலாம், கிளாஸஸ் எப்படி போகும், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்து படிக்கணும், எப்படி டெஸ்ட் போகும், எல்லா டீட்டெயில்ஸும் தரோவா A to Z டீட்டெயில்ஸ். உங்களுக்கு எந்தெந்த சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. முன்னாடியே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறதுனால ஓகே, நானும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் உங்களோட கேள்விக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த கேள்வி என்னால் ஆன் த ஸ்பாட் பதில் சொல்ல முடியும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ கிடையாது, இது பல வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் அதை ஆன் ஸ்பாட் பதில் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், எல்லாரும் வாங்க. இது வந்து சார் இப்போ நான் வந்து 11th தான் படிக்கிறேன், நான் வரலாமா அப்படின்னா ஒரு ஆர்வத்துக்காக நீங்க வரலாம். அடுத்த வருஷமும் இதே தான் நடக்க போகுது. பட் ஒரு ஆர்வமா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 11th படிக்கும் போதே படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 11th வந்து போர்டு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 3 months இருக்குது, இப்போலேருந்தே நான் படிக்கணும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க வரலாம். 12th படிக்கிற பசங்க இப்போ வந்து போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இப்போ ஜாயின் பண்ண தேவையில்லை, போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்றது தான் நம்ம இந்த வீடியோ வச்சிருக்கோம், இந்த மீட்டிங் வச்சிருக்கோம். 10th முடிக்கிற பசங்க பேரண்ட்ஸ் கூட நீங்க பார்க்கலாம், இந்த வீடியோக்கு நீங்க வரலாம். 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு நீங்க வந்து கேட்டாலும் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். நம்ம போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், 10th முடிச்ச அடுத்து 11th ஃபர்ஸ்ட் டேலேருந்தே, அதாவது 10th முடிச்ச அன்னிலேருந்தே, பிகாஸ் ஐ ஹேவ் லான்ச் அ பேட்ச். இந்த வருஷம் 2024 10th முடிச்ச பசங்க நான் பேட்ச் லான்ச் பண்ணேன். 11th படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க அவங்க ஆல்ரெடி 2 சப்ஜெக்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாங்க, 3வது சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க 12th குவார்டர்லியும் போதே அவங்க சிஏ ஃபவுண்டேஷனோட 4 சப்ஜெக்ட்டுமே முடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெறும் 100 மார்க்ஸ் டெஸ்ட், மாசம் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி 12th முடிக்கிறாங்கல்ல, அந்த வருஷத்தோட ஜூன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட படிச்சுட்டு இருக்க பசங்க வந்து இப்போ என்கிட்ட ஒரு 15 பேர் 12th படிக்கிற பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜூன் எக்ஸாமே எழுதுவாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற பசங்க இன்ன வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கலன்னா இவங்க வந்து ஏப்ரல்ல தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. மிஞ்சி போனா செப்டம்பர், அப்படி இல்லைன்னா மிஸ் ஆனா ஜான்வரி அப்படின்னு போவாங்க. ஆனா என்கிட்ட படிச்சுட்டு இருக்க பசங்க ஜூன்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ரெடி ஆயிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க 4 சப்ஜெக்ட் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ ஜஸ்ட் போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆயிட்டு வெளில வந்துட்டு ஒரு ரிவிஷன் தான், அந்த ஒரு 1.5 months ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு அவங்க மெயின் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போறாங்க. இது வருஷம் நடக்குது. இது வந்து தனித்துவமா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இல்லை. 2021 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல். எவ்ரி டைம் வி ஆர் சக்சஸ்ஃபுல். அவர் சக்சஸ் ரேட் இஸ் மோர் தென் 50%. ஸோ 50 to இப்போ லாஸ்ட் டைம்னா 66% சக்சஸ் ரேட் வந்துச்சு. ஸோ வரும் எல்லா வருஷமும் இது வந்துகிட்டு தான் இருக்கு, இது கண்டினியூ ஆகும். நீங்க இதுக்குள்ள இருக்கீங்களா இல்லையான்றதான் விஷயம். எவ்வளவோ அகாடமிஸ் இருக்குது. நான் என் அகாடமியில நாங்க என்ன பண்றோன்றதை தான் நாங்க சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம். 25ஆம் தேதி அது வந்து வெட்னஸ்டே நினைக்கிறேன், கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் 5:30. நன்றி, வணக்கம்.